கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான கால வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் தெரியப்படுத்துகிறேன். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையானது ரோமரடி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மீது அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அவர் நம்மை முந்தி அன்பு செலுத்தினார். கல்வாரி சிலுவையிலே அவர் தன் ஜீவனையே நமக்காக கொடுத்தார். நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதனை நாம் பார்க்கும் பொழுது யோசேப்பு தன் சொந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டு மேலும் போத்திபாரின் வீட்டில் பொய்யா குற்றஞ்சாட்டப்பட்டும் சிறைக்கு கொண்டு போகப்பட்டும் தொடர்ந்து பல ஆண்டுகள் தீமையை அனுபவித்த போதும் ஒரு நாளும் தேவன் மேல் வைத்திருந்த அந்த அன்பை அவர் விட்டு விலகவே இல்லை. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். யோசேப்புடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே மாற்றினார். ராஜாவிற்கு அடுத்த பதவியில் இருக்கும்படியாக ஆண்டவர் அருமையான ஒரு வாழ்க்கையை யோசேப்புக்கு கொடுத்தார். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது, அன்பு செலுத்தும் போது, தேவனை நேசிக்கும் பொழுது அங்கே கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். அவன் தன் சகோதரர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். இந்த அருமையான நாளில் கூட தேவன் எந்த அளவுக்கு நம்மை நேசிக்கிறார் என்பதை அவர் சிலுவையின் வழியாக நமக்கு காட்டினார். நாமும் அவரை நேசிக்கிறோம் என்பதை நாம் எப்படி காட்ட முடியும்? இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தேவனை நேசித்து அவரின் ராஜ்யத்தின் காரியத்தில் கவனம் செலுத்தினால் தேவன் அனைத்தையும் நன்மையாக மாற்றக்கூடியவர். மத்தேயு 22:36-37 வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2:4 சொல்லுகிறது, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லி ஆண்டவர் நாம் அந்த வெளிப்படுத்தாத அன்பை குறித்து ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். உபாகமம் 11:13 சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி என்று சொல்லுகிறது. இந்த நாளில் அவரில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளும் பொழுது தேவனாய் கர்த்தர் நம்மை தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க நமக்கு போதுமானவராக இருக்கிறார். நாம் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விலகாதபடிக்கு அந்த வாழ்க்கையில் அந்த அன்பை நாம் நிரூபிக்க நம்ம தீர்மானம் எடுப்போம். அந்த தீர்மானம் தேவனுடைய இரக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் இறங்க பண்ணுகிறதாக தோன்றுகிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.